வணக்கம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக் மற்றும் நான் மனோஜ். செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். உணர்வுகளை தூண்டும் காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டாம், ஊடகங்களுக்கு மத்திய அரசு வேண்டுகோள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கும் காட்சிகளையும் ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் உருவப்படம் எரிப்பு. கர்நாடக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய நாம் தமிழர் கட்சியினர். கர்நாடக வாழ் தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கவும் வலியுறுத்தல். அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவிப்பு. வரும் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 5 பேர் கொண்ட மேற்பார்வை குழு நியமனம். தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு. நடிகர் சங்க அறக்கட்டளை உறுப்பினர்கள் கமல்ஹாசன், எஸ்.வி. சேகர், நாசர் உள்ளிட்ட 9 பேர் பதிலளிக்க சென்னை நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சங்க தலைவர் நாசர், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்டோருக்கும் உத்தரவு. வேலூர் சிறையில் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் மீது தாக்குதல். சக கைதியான ராஜேஷ் கண்ணா என்பவர் இரும்பு கம்பியால் தாக்கியதாக தகவல். படுகாயமடைந்த பேரறிவாளன் வேலூர் சிறை மருத்துவமனையில் அனுமதி. பேரறிவாளன் கையில் 6 தையல் போடப்பட்டுள்ளதாகவும் தகவல். பேரறிவாளன் தாக்கப்பட்டதற்கு தமிழ் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் கண்டனம். காயமடைந்த பேரறிவாளனுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரிக்கை. தாக்குதல் நடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல். வேலூர் சிறையில் பேரறிவாளன் தாக்குதலுக்கு ஆளான சம்பவத்திற்கு திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம். தமிழக சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் புகார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு கனிமொழி பேட்டி. தமிழகம் முழுவதும் பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம். நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் 3 பகுதியில் சிறப்பு தொழுகைகள். காலை 6 மணி முதலே காயிதே மில்லத் திடலில் கூடிய ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள். சர்ச்சைக்குரிய அருணாச்சல பிரதேச ஆளுநர் ஜோதி பிரசாத் ராஜ்கோவா ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கம். உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து மத்திய அரசு திடீர் நடவடிக்கை. அருணாச்சல பிரதேச காங்கிரஸ் அரசை சட்டவிரோதமாக கலைத்ததாக ஆளுநர் ஜோதி பிரசாத் மீது புகார். மேகாலய மாநில ஆளுநர் சண்முகநாதனுக்கு அருணாச்சல பிரதேச ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. கர்நாடக அரசை கண்டித்து நெல்லையில் மதிமுகவினர் போராட்டம். நெல்லை ரயில் நிலையம் அருகே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் உருவ பொம்மை எரிப்பு. தமிழகத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை. கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கோவையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போராட்டம். கன்னட சமாஜை முற்றுகையிட முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கைது. கர்நாடக அரசை கண்டித்து சேலத்தில் தமிழ் மாநில காங்கிரசார் போராட்டம். சித்தராமையா உருவ பொம்மையை எரிக்க முயற்சித்ததால் பரபரப்பு. ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயற்சித்தவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பழங்குடி மக்களுடன் வாழும் ரகுராம் ராஜனின் பேராசிரியர் 26 வருடத்திற்கு முன்பு ஐஐடி பேராசிரியர் பணியை ராஜினாமா செய்து பழங்குடி மக்களின் நலனுக்காக வாழ்வதாக உருக்கம். தேர்தல் பாதுகாப்புக்காக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது வெளிவந்த ஆச்சரிய தகவல். தான் வாழும் பழங்குடியின கிராமத்தில் 50,000 மரக்கன்றுகளை நட்டிருப்பதாகவும் தகவல். சேலத்தில் காரில் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இளைஞர். ஓமலூர் அருகே கிடந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை. கொல்லப்பட்ட சக்திவேல் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையதாக போலீசார் தகவல். கோவை பெரிய தடாகம் பகுதியில் தலித் மக்களை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகையிட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்த கோவை போலீசார். விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஜமாப் இசைக்க மறுத்ததால் தாக்கப்பட்டதாக தலித் மக்கள் புகார். பொதுமக்களை மிரட்டி பல்கலைக்கழகத்திற்காக நிலங்களை அபகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு. எஸ்ஆர்எம் பச்சமுத்து மீது சென்னை காட்டாங்குளத்தூர் சுற்றுப்பகுதி மக்கள் புகார். நில அபகரிப்பை தட்டி கேட்பவர்கள் மீது அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உரிய முறையில் தொற்று நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். வேலூரில் தொற்று நோய் தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தின் போது அமைச்சர் தகவல்.
கூட்டத்தில் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்பு. கர்நாடக தமிழர்கள் மீதான வன்முறை சம்பவங்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். மாநிலம் முழுவதும் கர்நாடக வங்கி கிளைகளை முற்றுகையிட்டு பல்வேறு அமைப்பினர் போராட்டம். கோயம்பேடு மற்றும் ராமநாதபுரத்தில் கர்நாடக பதிவு எண் கொண்ட சொகுசு பேருந்து மீது மர்ம நபர்கள் தாக்குதல். தாக்குதலை அடுத்து கர்நாடக வங்கி மற்றும் பள்ளிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கர்நாடக கலவரத்தின் எதிரொலியாக சத்தியமங்கலம் சந்தையில் மல்லிகை விற்பனை சரிவு. 1000 ரூபாய் வரை விற்ற மல்லிகை 300 ரூபாய்க்கு கீழ் விற்பதாக விவசாயிகள் வேதனை. நாள் ஒன்றிற்கு 2 டன் மல்லிகை வரை தேக்கமடைவதாகவும் பூ வியாபாரிகள் தகவல். புதுச்சேரியில் நடைபெற்ற லட்சுமி ஹயக்ரீவர் கோவில் தேரோட்டம் 5ஆம் தேதி முதல் தினமும் நடைபெறும் சுவாமி வீதி உலா. தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி திருபுவனை கலி தீர்த்தத்தால் குப்பம் பகுதியில் தொடரும் கொள்ளை சம்பவங்கள். வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரம் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் கொள்ளை. திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கர்நாடகாவில் தமிழக இளைஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டம். நெல்லித்தோப்பு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. பக்ரீத் பண்டிகையொட்டி சேலத்தில் இஸ்லாமிய மசூதிகளில் சிறப்பு தொழுகை. பிரசித்தி பெற்ற ஜாமியா மஜீதில் கூடிய 2000 இஸ்லாமியர்கள். சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்து. புதிய பட வாய்ப்புகள் கிடைக்காததால் கலக்கத்தில் இருக்கும் மலையாள நடிகை காவ்யா மாதவன். கடைசியாக திலீப்புடன் நடித்த பின்னேயும் படமும் வசூல் ஈட்டாமல் போனதால் சோகம். புதிய இயக்குநர்கள் படங்களில் நடிக்க தயாராக உள்ளதாகவும் இதுவரை அதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றும் கருத்து. சென்னையில் தனது வீட்டில் 10 ஆண்டுகளாக மின்சார பிரச்சினை உள்ளதாக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் புகார். தொடர்ச்சியாகவும் நேர்மையாகவும் வருமான வரித்துறைக்கு வரி செலுத்துவதாகவும் ட்விட்டரில் கருத்து. தனது வீதியில் மின்சார டிரான்ஸ்பார்மர் இல்லாததே மின்சார பிரச்சினைக்கு காரணம் எனவும் கருத்து. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ட்விட்டர் பக்கம் மூலம் புகார் அளித்துள்ளதாக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தகவல். 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த நியூசிலாந்து அணி வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு. இந்திய சூழலுக்கு ஏற்றவாறு விளையாடுவதே வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என நியூசிலாந்து வீரர்கள் கருத்து. டெஸ்ட் தொடர் வரும் 22ஆம் தேதியும் ஒருநாள் தொடர் அக்டோபர் 16ஆம் தேதியும் தொடக்கம். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களுக்கான நியூஸ் வந்தம் தொலைக்காட்சியை பாருங்கள்.